Hello friends, welcome to Easy Kick Samaiyal. Today ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். பட்டர் முறுக்கு ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் இருக்குங்க. இந்த ஸ்நாக்ஸு நீங்கள் செஞ்சு வச்சேன்னா 1 month வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம் ஆகட்டும், இல்லை நம்ம ஸ்வீட் நிறைய சாப்பிட்டு இடையில இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. ஈஸியாகவும் குயிக்காகவும் பண்ணிக்கலாம். வாங்க எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ முறுக்கு பண்ணுறதுக்கு உடச்ச கடலை 1/2 கப் எடுத்துருக்கேன். இதை பவுட்ரு பண்ணி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கப் அளவு அரிசி மாவும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எள் எடுத்துருக்கேங்க. எள் நீங்கள் பிளாக்கோ ஒயிட்டோ எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் ஓமம் சேர்த்துக்கலாம். ஓமத்துக்கு பதிலாக நீங்கள் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது மாதிரி கையில் வச்சு க்ரஷ் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா மணமாக இருக்கும் முறுக்கில். பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் ரூம் டெம்பரேச்சராக இருக்கிற பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா மெல்ட் பண்ணி நல்லா ஹீட்டான பிறகு இந்த மாவில் பட்டர் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கையில் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எல்லாமே மிக்ஸ் பண்ண பிறகு இந்த மாதிரி பிடிச்சோன்னா ஒரு உருண்டையாக வரணுங்க. இதுதான் கரெக்டான பதம். இது கூட நம்ம தண்ணி தெளித்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மொத்தமாக ஊற்றாதீங்க. எனக்கு ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா சாஃப்டான மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்தாச்சு. நீங்கள் விரல் வச்சாலே தெரியும் உங்களுக்கு சாஃப்ட்னஸ்ஸு. இப்போ இது இடியப்பம் பண்ணால் அந்த பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். இதில் இடியப்பம் பண்ணிக்கலாம், முறுக்கும் பண்ணிக்கலாம். நிறைய மல்டி பர்பஸ் இருக்குங்க இந்த மிஷினுக்கு. இப்போ இதில் ஸ்டார் மாதிரி இருக்கணும், அந்த அச்சு தான் போட்டிருக்கேன். இப்போ இது கூட மாவு எல்லாமே ஃபில் பண்ணி நம்ம டைரெக்டாக ஹீட்டான ஆயில் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். இப்போது ஆயில் ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஹீட்டில் வச்சு நீங்கள் ஆயில் ஹீட் பண்ணுங்கள். அது ஹீட் ஆகிடுச்சே தெரியறதுக்கு ஒரு பிட்டு மாவு எடுத்து போட்டு அது போட்ட உடனே மேலே வரணும். அந்த ஸ்டேஜ் தான் கரெக்டானது. இப்போ நம்ம முறுக்கு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இது நம்ம பிழியும் போதே பிட்டு பிட்டாக தான் வீழும். நீங்கள் கட் பண்ணி எடுக்கணும் அவசியம் வராது. இப்போ ஆயில் போட்டதுமே நிறைய பபிள்ஸு மேலே வரும். இப்போ அதோட சவுண்டும் பபிள்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியானால் நமக்கு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு கம்மியாக இருக்குது. இப்போ கொதிக்கின சவுண்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ லைட்டாக திருப்பி போட்டு ஒரு 2 மினிட்ஸுக்கு அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக சிம்பிளாக பண்ணக்கூடிய ரெசிபி தாங்க இது. நீங்கள் எல்லோரும் தீபாவளிக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் ஸ்டோர் பண்ணாலும் பசங்களிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்க இந்த ஸ்நாக்ஸை. என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக வாழுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.